بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மாளிகையிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா யாருக்கு நன்மையை நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலே ஒரு குளிரான காலநிலை, சிரமமான சூழ்நிலை இருந்தாலும் கூட அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உதிப்பு நம்முடைய உள்ளங்களுக்கு வந்து அதற்காக நேரம் ஒதுக்கி இங்கே வருகிறந்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு நலவை நாடியிருக்கிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். எனவே நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்து கொள்ள வேண்டும், அவனை புகழ்ந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் உலோபித்தனம் என்கிற ஒரு நடைமுறை ரீதியான முக்கியமான ஒரு தலைப்பில் உங்கள் முன்னால் சில செய்திகளை நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். இஸ்லாத்தை நீங்கள் படித்து பார்க்கிற போது அதனுடைய கொள்கையாக இருக்கலாம், அல்லது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அல்லது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பண்பாடுகளாக இருக்கலாம். இவை அனைத்துமே நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்திற்கு வழிகாட்டுகிறது. அதுதான் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதென்பது. உலக வாழ்க்கை ஒரு சோதனை களம். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினருடைய ஆயுளை குறைவானதாக ஆக்கி வைத்திருக்கிறார். 65, 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. சுமார் 65 வருடங்கள் இந்த உலகத்தில் ஒருவர் வாழ்ந்தால் வாழ்கிறார், அல்லது அதற்கு முதலும் மௌத்தாகலாம். அவர் உயிரோடு இருக்கிற இந்த காலப்பகுதியில் இந்த உலக வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றி வாழுகிற காலத்தில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். இதற்கான வழிகாட்டல் தான் இஸ்லாத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை கண்டுகொள்வதும் இல்லை, இஸ்லாத்தை படிப்பதும் இல்லை, அது சொல்லக்கூடிய வழிகாட்டல்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் இல்லை. எனவே அதனுடைய விளைவாக அவர்கள் நிம்மதியை இழந்து மன அழுத்தங்களோடும் கவலைகளோடும் பிரச்சனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சிலருக்கு வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது. என்ன வாழ்க்கை இது என்று விரக்தியோடு வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தின் உள்ளங்களிலே கொஞ்சமேனும் ஈமான் இருப்பதனால் தற்கொலைகள் இந்த சமுதாயத்தில் இல்லை என்று நாம் சொல்லலாம். குறைவு என்பதை விட இல்லை என்றே குறிப்பிடலாம். இருந்தாலும் கூட மன அழுத்தம் என்பது மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு அர்த்தம் புரியாத வாழ்க்கை. உண்மையிலே நம்ம வாழக்கூடிய இந்த காலம் அந்த உலகமயமாக்கல், பூகோளமயமாக்கல் என்கிற சிந்தனை வலுவடைந்து சடவாத சிந்தனை என்று சொன்னால் மெட்டீரியலிசம், பொருட்களை உலகத்தை அதிகமாக நேசிக்கிற ஒரு மனநிலை எல்லோரிடமும் உருவாக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு சமூகத்தில் யாருக்கு மதிப்பு? யார ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைக்கிறாங்க? ஊரில் பணம் இருக்கிறவங்க. அது ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக இருந்தாலும்
முதல் வரிசையில் இருக்கிறவர்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள். ஒரு விருந்தாக இருந்தாலும் ஒரு செல்வந்தர் பணக்காரர் வருகிற போது அவருக்கென்று ஒரு தனியான மரியாதை அந்த பெரிய சபையிலேயே உருவாகிறது. ஏன் சில நேரங்களில் மார்க்க நிகழ்ச்சிகளில் பார்த்தால் கூட பணம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறவர்களுக்கு ஒரு தனி இடம் இருப்பதை நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ மனிதன் பலவீனமானவன் என்கிற அடிப்படையில் இப்போ சமுதாயத்தில் நம்மை மதிக்க வேண்டும் என்றால் நம்மிடம் பணம் பொருளாதாரம் நிறைய இருக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம். ஈவன் நம்முடைய ஃபேமிலிக்குள்ளே பார்த்தால் கூட குடும்பத்தில் யாருக்கு மதிப்பு? பணம் உள்ளவங்களை தான். கல்வி உள்ளவர்கள் இருப்பார்கள், மார்க்க கல்வி உள்ளவர்கள் இருப்பார்கள், இபாதத்தாளிகள் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் எல்லோருக்குள்ளும் யார் கூடுதலான பொருளாதாரத்தோடு இருக்கிறார் அவருக்கு ஒரு வீட்டில் ஃபேமிலியில் ஒரு இடம் இருக்கும். அவர் ஒரு டிசிஷன் மேக்கராக, அந்த குடும்பத்தில் முடிவெடுக்கிற ஒரு அதிகாரம் உள்ளவராக அவர் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதன் விளைவாக எல்லோருடைய மனங்களிலும் பொருளாதாரம் என்னிடம் நிறைய இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை வந்து விடுகிறது. இது இந்த காலத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ஆனால் மனித வரலாற்றில் இது தொடர்ச்சியாக இருந்து வருகிற ஒரு போக்காகும். அதனால தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் போது லிஹுப்பில் கைரி லஷதீத், கைர் என்று இங்கே சொல்வது பொருளாதாரத்தை. மனிதன் பொருளாதாரத்தை நேசிப்பதில் மிக கடுமையாக இருக்கிறார். யகூல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யகூல் இப்னு ஆதம் மாலி மாலி. ஆதமுடைய மகன் வாயை திறந்தால் அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னென்றால் என்னுடைய பணம், என்னுடைய பொருளாதாரம் என்பதுதான். அவனுடைய சொத்துக்களை காண்பிக்கும். இது என்னுடைய வீடு, இது என்னுடைய பில்டிங், இது என்னுடைய தோப்பு, இது என்னுடைய காணி, இது என்னுடைய கார். இதுதான் அவனுடைய பேச்சாக இருக்கிறது. மா யம்லஉ ஜௌஃப இப்னு ஆதம் இல்ல துராப். ஆதமுடைய மகனுடைய அந்த தொண்டை குழியை மண்ணை தவிர வேறொன்றும் நிறைக்காது என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னல் லவ் கான லிப்னி ஆதம் வாதி மின் தஹப் லப்தகா இலா தானி. மனிதனுக்கு ஒரு ஓடை நிறைய அல்லாஹ் தங்கத்தை கொடுத்து விட்டான். ஒரு ஓடை நிறைய, ஒரு பேக் நிறைய அல்ல, அல்லது கை நிறைய அல்ல. எப்படி கொடுக்கிறான்? ஒரு ஓடை நிறைய அல்லாஹ் தங்கத்தை கொடுக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், ஓடை நிறைய தங்கம் எனக்கு கிடைத்து விட்டது. நம்ம இனி இதை தர்மம் செய்வோம், ஜக்காத்து கொடுப்போம், நம்ம உட்கார்ந்து இபாதத்தில் ஈடுபடுவோம் என்று மனிதன் நினைப்பானா என்று கேட்டால் இல்லை. லபுதகா இலா சானின், இரண்டாவது ஒரு ஓடை நிறைய எனக்கு தங்கம் கிடைக்காதா என்றுதான் விரும்புவான். இப்போ அல்லாஹ் இரண்டு ஓடை நிறைய தங்கத்தை கொடுத்தால் லபுதகா இலா சாலிஸ், மூன்றாவது ஒன்றுக்கு ஆசைப்படுவான். இதுதான் மனிதனுடைய நிலை. ஆனால் இந்த நிலை இயல்பாக இருந்தாலும் கூட இஸ்லாம் இதை நெறிப்படுத்துகிறது. இந்த மனநிலையை வைத்துக்கொண்டு இவன் ஸ்ட்ரெஸ்ஸாக வாழக்கூடாது, டென்ஷனாக வாழக்கூடாது, ரிலாக்ஸாக வாழ வேண்டும். இது இயல்பில் மனிதனுடைய தன்மையாக இருந்தாலும் மனிதன் இதற்கிடையில் ரிலாக்ஸாக வாழ வேண்டும். இதற்குரிய முழு வழிகாட்டலும் பொருளாதார விஷயத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு அதில் நம்பிக்கை. பேசுவோம், நானும் தான் பயான் பண்ணுவோம், ஸ்பீச் செய்வோம், யாருக்காவது அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ நம்முடைய ஒரு ஃப்ரெண்ட், அவர் பெரிய ஒரு லாஸ்ட் ஆகிட்டார். ஏதோ ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணார், ஏமாற்றிட்டு ஓடித்தான் பெரிய ஒரு தொகை. அல்லது அவருடைய பெரிய பிஸ்னஸ் ஒன்று தீப்பற்றி எரிந்து விட்டது, அல்லது திருட்டு போய்விட்டது, அல்லது ஒரு டிசாஸ்டரில் அகப்பட்டு முழுவதையும் இழந்து விட்டார். இப்போ நம்ம என்ன போய் ஆறுதல் சொல்லுவோம்? இது பொருளாதாரம் அல்லாஹ் தாரது, பொருளாதாரத்தை எடுக்கிறதும் அல்லாஹ், நம்ம இதுக்குள்ள மன அழுத்தத்துக்குள்ள உள்ளாகக்கூடாது என்று அவருக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஆனால் நமக்கு அப்படி ஒரு நிலை வந்துவிட்டால் யாருடைய அட்வைஸ் நமக்கு வராது, தடுமாறுவோம். ஏனென்றால் இதை ஒரு ஈமானிய கண்ணோட்டத்தோடு இந்த பொருளாதார விஷயத்தை பற்றிய தெளிவு நமக்கு இல்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
நமக்கு ஒரு உலகம் இருந்தது, ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லி. அதை நம்புறோமா இல்லையா? ரூஹ்களுடைய உலகம் அது. அதற்கு பிறகு தாயினுடைய வயிற்றில் நமக்கு ஒரு வாழ்க்கை கட்டம் வருகிறது. ஒரு இந்திரியமாக, இரத்த கட்டியாக, சதை கட்டியாக. அதற்கு பிறகு நம்முடைய ஒரு உடல் ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரப்படுவது. அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை அனுப்பி நம்முடைய அஜலையும் ரிஸ்கையும் எழுதுகிறார். நம்முடைய ரிஸ்க் அங்கே எழுதப்படுகிறது. இப்போ ஆலமுல் அர்வாஹிலும் நமக்குரிய ரிஸ்க் நிர்ணயிக்கப்படுகிறது. தாயினுடைய வயிற்றிலும் நம்முடைய ரிஸ்க் எழுதப்பட்டு விட்டது. இதை நம்மில் எத்தனை பேர் ஈமான் கொண்டிருக்கும்? பார்க்கல யாரும். நமக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போது நமக்கு எழுதப்பட்ட ரிஸ்கினுடைய பதிவுகள் எதுவும் நம்மிடத்தில் கிடையாது. யாரும் கண்டுபிடித்ததும் இல்லை. ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அது ஹதீஸ் ஸஹீஹ். இதை எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறோம்? புரிதல், நம்புதல். சொல்லல, நானும் சொல்றேன், நீங்களும் சொல்றீங்க. ஆனால் நம்ம நிறைய பேர் இதை சரியாக புரியவில்லை, சரியாக நம்பவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிட்டு, நீங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் போது உங்களுடைய அஜல், உங்களுடைய ரிஸ்க் எல்லாம் எழுதப்படுகிறது. இன்னும் ஒரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள், லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. எந்த ஒரு நஃப்ஸும் அதற்கென்று எழுதப்பட்ட ரிஸ்கை பூரணமாக பெற்றுக்கொள்ளாமல் மௌத்தாகவே மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு நஃப்ஸும், எந்த ஒரு நஃப்ஸ், எந்த ஒரு மனிதனும் அவனுக்கென்று எழுதப்பட்ட ரிஸ்கை பூரணமாக பெற்றுக்கொள்ளாமல் அவன் மௌத்தாகவே மாட்டான். லன் லன் தமூத தஅக்கீத் என்று சொல்றது, எம்பசைஸ் பண்ணி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ எனக்குரிய ரிஸ்க் எவ்வளவு என்பது என்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போது எழுதப்பட்டு விட்டது. அந்த ரிஸ்க் எனக்கு கிடைக்காமல் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய மாட்டேன். இது ஈமான். இதில் எத்தனை பேர் தெளிவாக இருக்கிறார்கள்? நிறைய பேருக்கு தெளிவில்லை. அறிவிரிக்கு தெளிவில்லை. நாலேஜ் இருக்கு. இந்த ஹதீஸை படிச்சிருக்கிறோம், பயானில் நிறைய சொல்லியிருக்கிறோம். நானும் சொல்றேன், நீங்களும் கேட்கிறீங்க, நீங்களும் சொல்றீங்க, பலரும் கேட்கிறார்கள். ஆனால் இதில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்றால் நிறைய பேர் இதில் மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுகிற நேரத்தில் நம்பிக்கை இருக்கிறது. தங்களுக்கு என்று வரும்போது அதில் ஒரு குழப்பம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இதுதான் உண்மையாகும். நீங்கள் தொழில் செய்தால்தான் உங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் வரும் என்பது தவறு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை நீங்கள் அடைவதற்கு தொழில் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீங்கள் சும்மா உட்கார்ந்திருந்தாலும் உங்களுக்குரிய ரிஸ்க் கிடைக்கும். இதை பெரிய ஒரு ஆய்வு செய்து விஞ்ஞானபூர்வமாக ப்ரூவ் பண்ணணும் என்ற அவசியம் இல்லை. சாதாரணமாக இன்று நம்ம உலகத்தில் பார்க்குறோம். நம்மளோட ஊர்களில் ஒரு டிசாஸ்டர் வருகிறது. ஒரு ஓலை குடிசையில் ஒரு ஃபேமிலி வாழுகிறது. உதாரணத்திற்கு அவர்களுடைய வீடு முழுமையாக அந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் இருந்த வீடு ஒரு குடிசை. திடீரென ஏதோ ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் வருகிறார்கள், அவர்களுக்கு பெரிய ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறார்கள். இதில் தத்துவம் என்ன? அவர்கள் உழைத்து கட்டக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவர்கள் அல்ல. அவர்கள் உழைக்கும் போது அவர்களுடைய நிலை என்ன என்று கேட்டால் அவர்கள் அந்த ஓலை குடிசையில் தான் இருக்க முடியும். ஆனால் ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறானா இல்லையா? இதுபோல நிறைய காட்சிகள் உலகம் முழுக்க நமக்கு தெரிகிறது. இதுதான் உண்மை. ஒருவர் நோய்வாய்ப்படுகிறார், அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். 2 கிட்னிகளும் ஃபெயிலியர் ஆகிவிட்டன, தொழில் செய்ய முடியாது, தொடர்ச்சியாக டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கிறார், ஹாஸ்பிட்டலும் ஆளுமாக இருக்கிறார்.
அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினால்தான் இவருடைய உயிர் பிழைக்கும். இப்போ என்ன பண்ணுறது? இவர் எங்கள் சவுதிக்கு போகலாமா, யுஎஸ்ஏக்கு போகலாமா, யூகேக்கு போகலாமா? ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கிறார். இந்த காட்சிகள் நிறைய நாம ஊரில் பார்க்குறோம், குடும்பத்துக்குள்ளே பார்க்குறோம். இவருக்குரிய கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்வதற்கு சுமார் 10 லட்சம் 20 லட்சம். இப்போ ஸ்ரீலங்காவில் என்றால் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா மணி ஒரு 60 லட்சம் தேவை, 1 கோடி ரூபாய்ட்டு தேவை. இவர் அவருடைய தொழில் இருந்து கொண்டு அந்த 1 கோடிக்கு டார்கெட் பண்ணால் அவரால் கடைசி வரையும் முடியாது. ஆனால் அல்லாஹுடைய உதவியை கொண்டு அந்த பொருளாதாரம் அவருக்கு கிடைக்கிறது. அவருடைய கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் சக்சஸ்ஃபுல்லாக முடிகிறதா இல்லையா? 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்கள் இப்படியான காட்சிகளை உலகம் முழுக்க பார்க்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், ரிஸ்க் எழுதப்பட்டது என்பது நம்முடைய நம்பிக்கை. அந்த ரிஸ்க் நம்மை வந்து சேரும் என்பதும் நம்முடைய ஈமான். ஆனால் அதே நேரத்தில் இந்த மெசேஜை சொன்ன குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு என்ன சொல்லுது என்றால், உன்னுடைய உடலில் வலிமை இருக்கும் போது நீ சும்மா உட்கார்ந்திருப்பது ஹராம். நீ ஏதோ ஒரு ஜாப் பண்ண வேண்டும். அப்ப நீ சும்மா உட்கார்ந்திருப்பது ஹராம் என்பதனால தான் உனக்கு தொழில் செய்ய வேண்டும். அப்படி சொல்லலன்னு சொன்னா நமக்குரிய ரிஸ்க் வரும். சிலர் என்ன பண்றாங்க, ஒரு 500 ரியால் 600 ரியால் சேலரிக்கு வேலைக்கு வராங்க. அந்த ஓனர் கஃபீல் அவருடைய நிலைமையை பார்த்து ஒரு வீட்டை கட்டி கொடுத்துடுறார். அந்த கஃபீல் அவருடைய வறுமையை பார்த்து அவருக்கு ஜக்காத்திலிருந்து கொடுக்கிறார். 500 ரியால் தான் அவருடைய சேலரி, 1000 ரியால் தான் அவருடைய சேலரி. ஆனால் அவருக்கு கடன் இருக்கிறது ஊரிலே பெரிய ஒரு தொகை. சில நேரங்களில் பார்க்குறோம், அவருடைய நண்பர் அவருக்கு பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்து கடனை அடைத்து விடுகிறார். என்னது? இங்கே 2000 ரியால் 3000 ரியால் 4000 ரியால் எடுக்கிறவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 600 ரியால் எடுக்கிற சகோதரருடைய பிரச்சனை முடிந்து விட்டது. இதில் உள்ள உண்மை என்ன? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதில் உள்ள உண்மை என்னவென்றால், நம்முடைய ரிஸ்க் நாம் பூமிக்கு வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, எழுதப்பட்டு விட்டது. அந்த ரிஸ்கை தாண்டி கடுகளவும் ஒரு பைசா கூட மேலதிகமாக நம்ம பெற முடியாது. அந்த ரிஸ்கை நம்ம இழக்கவும் முடியாது. ரெண்டும் நடக்காது. அதைவிட கூடுதலாக நம்மால் பெறவும் முடியாது, அல்லது அதை நம்மை விட்டு என்ன செய்யாது, போகவும் மாட்டாது. இதை நம்ம திரும்ப திரும்ப நமக்கு சொல்லணும். சில விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க என்னென்றால், டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மெசேஜை திரும்ப சொல்லுவாங்க, எகெயின் எகெயின் சொல்லிட்டே இருப்பாங்க. எதுக்கு? அது மனசில் பதிய வேண்டும். இந்த பதிவு நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தொழுகையில் சமி அல்லாஹு லிமன் ஹமீதாவுக்கு பிறகு சொல்வதற்கு ஒரு வார்த்தையை கற்றுத்தருகிறார்கள். ரப்பனா வலக்கல் ஹம்த். அதுக்கு பிறகு அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅதிய லிமா மனத். இதை திரும்ப எப்போ சொல்கிறோம்? தொழுகையில் சலாம் கொடுத்து முடிஞ்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் சொல்லிட்டு வந்து அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅதிய லிமா மனஅத். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅதிய லிமா மனஅத். யா அல்லாஹ், நீ தருவதை தடுக்க யாராலும் முடியாது. சுப்ஹானல்லாஹ். வலா முஅதிய லிமா மனஅத். நீ தடுத்து விட்டால் அதை தருவதற்கும் யாராலும் முடியாது. அல்லாஹ் அக்பர். இதை எத்தனை பேர் நம்ம பொருள் உணர்ந்து ரிப்பீட் பண்றோம் லைஃப்ல? இல்ல, நம்ம அதனால தடுமாறுறோம். பொருளாதார ரீதியான இந்த தெளிவு நமக்கு இல்லாத காரணத்தினால் நம்ம பொருளாதார விஷயத்தில் நிறைய பாவங்களை செய்கிறோம். குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றம் செய்யும். சில நேரங்களில் ஷிர்க் செஞ்சிடறோம்.
பொருளாதார விஷயத்தில் ஷிர்க். எப்படி பொருளாதாரத்தில் ஷிர்க் வரும்? எப்படி வரும்? பொருளாதாரத்தை தேடுவதற்கென்றிருக்கிற அஸ்பாபுகள் இருக்கே, அஸ்பாபுன்னா காரணிகளில் டிபெண்ட் ஆகிறோம், எத்திமாட் பண்றோம். ரைட். அது சில நேரம் தொழிலாக இருக்கும், அல்லது ஒருவராக இருப்பார், அல்லது ஒரு கல்வியாக இருக்கும். அதில் 100% தவக்குல் நமக்கு வந்து விடுகிறது. இப்போ தவக்குல் யாரில் வைக்க வேண்டும்? அல்லாஹ்வுல வைக்க வேண்டும். இப்போ நம்ம எதில் தவக்குல் வைக்கிறோம்? எஜுகேஷனில் தவக்குல் வைக்கிறோம், அல்லது ஜாபில் தவக்குல் வைக்கிறோம், அல்லது பிஸ்னஸில் தவக்குல் வைக்கிறோம். இப்போ என்னமா மாறுது? ஷிர்கா மாறுது. சின்ன ஒரு விஷயம் போல நமக்கு தோன்றும், ஆனால் இங்கே ஷிர்க் வந்து விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல் பொருளாதாரம் பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பெரிய மார்க்கத்தில் முக்கியமான விஷயமா பேசுறதில்ல. இப்போ பொருளாதாரம் யாருக்கு சொந்தம்? உலகத்தில் உள்ள பொருளாதாரம் எல்லாம் உண்மை அல்லாஹ்க்கு சொந்தம். ஆனால் அல்லாஹ்க்கு சொந்தம்ன்றது சும்மா பேச்சுக்குத்தானே. இப்போ உங்களுக்கு ஊரில் உங்களோட பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பீங்க. சிலர் இருக்கிறாங்க, வாப்பாவை தந்தைக்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் தான் பணத்தை அனுப்புவார், இவர் சொல்கிறத வாப்பா செய்வார். சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸை வச்சிருப்பாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ். இவர் பணத்தை அனுப்பிட்டு இருப்பார். என்ன சொல்லுவார்? இதை இன்னாருக்கு கொடுங்க, இதில் இவ்வளவு இவருக்கு கொடுங்க. அவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் பணம் உங்கள் வாப்பாவுக்கு பணத்தை அனுப்புறீங்க, ஒய்ஃபுக்கு பணத்தை அனுப்புறீங்க, அம்மாவுக்கு பணத்தை அனுப்புறீங்க. ரைட். அவங்க என்ன பண்ணுறாங்க? நீங்கள் சொல்கிறத செய்கிறாங்களா இல்லையா? செய்யாம விட்டால் என்ன பண்ணுவீங்க? அனுப்ப மாட்டீங்க. ஏன்? நீங்கள் சொல்கிறத செய்கிறாங்க. அந்த பணத்தில் அந்த பணத்தை ஓனர் யாரு? நீங்கள் ஓனர். எனவே நீங்கள் சொல்வதை அவர்கள் செய்கிறார்கள். யாராவது ஹெசிடேட் பண்ணுறாங்களா? பெருந்தொகை கொடுக்குறவங்களும் இருக்கிறீங்க. அந்த மதரசாக்கு மாதம் ஒரு 50,000 கொடுத்துருங்க, இந்த மஸ்ஜிதுக்கு 10,000 கொடுத்துருங்க, அந்த ஃபேமிலிக்கு 5,000 கொடுத்துருங்க. ரைட். அவங்க யாருக்கு எதை கொடுக்க சொல்கிறாங்களோ அது நடந்துகிட்டே இருக்கு. ஏன்? ஓனர் வந்து சொல்லுகிறார் செய்ய சொல்லி. நம்ம என்ன செய்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ், மனசில் எந்த சங்கடமும் இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மகிட்ட வந்து உலகத்தில் உள்ள பொருளாதாரம் யாருக்கு சொந்தம் என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வுக்கு. அப்போ அந்த பொருளாதாரத்தின் லோட், பொருளாதாரத்தின் ஓனர் நம்மகிட்ட சொல்கிறான், நீ ஜக்காத்து கொடு. ஆனால் யோசிக்கிறோம், நீ தர்மம் செய், யோசிக்கிறோம். உன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து உன்னுடைய இரத்த உறவுகளை நீ பேணு, கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோமா இல்லையா? ரியலாக இது நடக்குதா இல்லையா? ஏனென்றால் தத்துவார்த்தமாக பேசும்போது பொருளாதாரத்தின் உண்மையான உரிமையாளன் அல்லாஹ். ஏனென்றால் குர்ஆனிலே அவன் சொல்லுகிறான், வமிம்மா ரஸக்னாஹும் வமிம்மா ரஸக்னாகும், உங்களுக்கு நாம் தந்ததிலிருந்து அவர்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அப்போ பொருளாதாரத்தை எனக்கு தாரது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் யாரு? மாலிகு அல் முல்க், லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த். வானங்களினதும் பூமியினதும் அதிகாரம் அவனிடம்தான் இருக்கிறது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதனால் உண்மையிலே பொருளாதாரத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான் என்று நான் ஈமான் கொள்ளுகிறேன். நம்முடைய எல்லார நிலைப்பாடும் இதுவா இல்லையா? அப்படியாக இருந்தால் அவன் தந்த பொருளாதாரத்தை செலவு செய்வதற்கு நமக்கு என்ன பிரச்சனை? இங்கேதான் பிரச்சனை இருக்கு. இது ஒரு சின்ன விஷயம் இல்லை, இது மிக ஆழமான மிக முக்கியமான ஒரு பெரிய விஷயம். இது இப்போ நம்ம சொன்ன பொருளாதாரத்தை பற்றிய கொள்கை என்ன என்பது நமக்கு தெரியாவிட்டால், சரியாக தெரியாவிட்டால், பொருளாதார விஷயத்தில் நிறைய பாவங்கள் செய்கிறோம். அதில் முதல் நிலையில் என்ன பாவம் வருது?
பொருளாதார விஷயத்தில் ஷிர்க் வருது. அடுத்த பாவங்கள் நிறைய இருக்கு. அதில் ஒன்றுதான் கஞ்சத்தனம், உலோபித்தனம். சிலர் இருக்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் வைஃப் கிட்ட கொடுத்து பொருளாதாரத்தை ஊரில் மற்றவங்களை கொடுக்க சொல்கிறல். ஏன்? வைஃப் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எதுக்கு கொடுக்குறீங்க, நமக்கு தேவையேன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதனால் நம்ம நல்ல ஜெனரஸாக இருக்கக்கூடியவர்கள் அப்படியானவங்களுக்கு அனுப்பாமல் தெரியாமல் தான் அனுப்புவாங்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பொருளாதாரம் என்னிடம் இருக்கலாம் கோடிக்கணக்கில். என்னோடு படித்த, என்னுடைய ஏஜில் உள்ள, என்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ள அல்லது என்னுடைய உடன் பிறந்த ஒருவர் என்னை போல ஒருவர் தான். ஆனால் அவர்கிட்ட இல்லை. ஏன்? எனக்கு இருக்கிறது அவருக்கு இல்லை. நம்ம மற்ற சில மதங்களை போல மறுபுறவி கொள்கையில் நம்பிக்கை உள்ளவங்களா? இல்லை. அப்ப என்னிடம் இருக்கிறது அவரிடம் இல்லை, உங்களிடம் இருக்கிறது என்னிடம் இல்லை, உங்களுக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கவில்லை. இதில் உள்ள விஷயம் என்ன? அல்லாஹு தஆலா ரெண்டு விதமாக நம்மை சோதிக்கிறான். ஒன்று கொடுத்து சோதிக்கிறான், இன்னும் ஒன்று லிமிட் பண்ணி சோதிக்கிறான். இதை சூரத்துல் ஃபஜ்ரிலே அல்லாஹ் மிக கிளியராக சொல்லுகிறான். فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய நிஅமத்துகளை அள்ளி கொடுத்து சோதித்தால், அவனுடைய நிஅமத்துகளை கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தி அவனை சோதித்தால், அடுத்தவர் وَأَمَّا إِذَا مَا ابْتَلَاهُ فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ, அடுத்தவருக்கு ரிஸ்கை லிமிட் பண்ணி சோதித்தால். அப்ப நிறைய பொருளாதாரத்தை தந்தும் என்ன நடக்கிறது? சோதனை. பொருளாதாரத்தை லிமிட் பண்ணியும் என்ன நடக்கிறது? சோதனை. என்ன சோதனை? நீ பாஸா ஃபெயிலா? இந்த உலகத்தில் நீ யார்? நீ எதற்காக வந்தாய்? நீ எப்படி வந்தாய், எப்படி போவாய்? உண்மையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நம்ம பிறக்கும் போது யாராவது ஏதாவது கொண்டு வந்தோமா? கொண்டு வாராங்களா? யாராவது நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது கொண்டு வாராங்களா? பிறக்கும் போது வெளியே வராங்க, தாயினுடைய வயிற்றை விட்டு வரும்போது ஒரு தொப்புள் கொடி இருக்கும், கனெக்ஷன் தாய், அதையும் கட் பண்ணிடுவாங்க. ஒரு ட்ரெஸ் கிடையாது, ஒரு ஜுவல் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்ன வெறுமையாக வருகிறோம். போகும்போது எப்படி போறோம்? வெறுமையாக தான் போறோம். பெரிய கோடீஸ்வரன், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், எல்லாம் இருக்கு. சென்னையில் இருக்கு, ஊரில் இருக்கு, துபாயில் இருக்கு, அக்கௌண்ட்ல இருக்கு, வீட்டில் இருக்கு, ஜுவலாக இருக்கு, நிறைய இருக்கு. மாஷா அல்லாஹ். மூத்தாயிட்டார். ரியலாக இதை கொஞ்சம் சீரியஸாகவும் ரியலாகவும் திங்க் பண்ணி பாருங்க. மூத்தாயிட்டார். முதலாவது என்ன பண்ணுவாங்க? இவரை நம்மளோட கையில் ஜனாசா கிடைச்சிட்டு மூத்தாகி, அல்லது வீட்டில் வச்சு மூத்தாயிட்டார். ஃபர்ஸ்டா என்ன பண்ணுவாங்க? குளிப்பாட்ட மாட்டாங்க, எல்லாத்தையும் கலட்டி எடுத்துருவாங்க, உருவி எடுத்துருவாங்க. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் கலட்ட முடியாது. என்ன பண்றாங்க? சீசரை போட்டு கட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஒரு மௌலவி கால் வருது. என்ன கால்? ஷேக் இன்னார் மௌத்து, அவர் பல்லு கட்டிட்டு இருக்கிறார், போலியாக பல்லு கட்டி இருக்கிறார். இந்த பல்லோடு அடக்கலாமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அந்த பல்ல கூட கொண்டு போறதுக்கு விடுறாங்கல்ல. ஒரு லேடி காதில் சின்ன ஒரு ஜுவல் போட்டிருக்கிறாங்க, சின்னோண்டு. அது கொஞ்சம் காலப்போக்கில் அப்படி உள்ளாயிட்டு ரிமூவ் பண்ண கஷ்டமாக இருக்கு. அப்படியே விடுறாங்களா அல்லது என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்றதை ரிமூவ் பண்ணுறாங்களா?
அந்த சின்ன நகையை காதை விட்டு கலட்டி எடுத்துடுறாங்களா அல்லது பரவாயில்லை கொண்டு போட்டு கொண்டு விடுறாங்களா? கலட்டி எடுத்துடுவாங்க. வரும்போது ஒன்றும் இல்லை, போகும்போதும் ஒன்றும் இல்லை. இருக்கிற காலம் எவ்வளவு? அல்லாஹு அலம். மேக்சிமம் இருந்தால் எவ்வளவு காலம் இருக்க போகிறோம்? 60க்கும் 70க்கும் இடையில். சிலர் விதிவிலக்காக ஒரு 80-90 வரை இருப்பாங்க. இருந்தாலும் அவ்வளவு தூரம் இருக்கிறதில்ல. மேக்சிமம் 100 வருஷம் தான். ஒருவர் 102 வருஷம் வாழ்ந்தார், பெரிய ஒரு ரெக்கார்டாக பேசுகிறோம். அது அப்ப இருந்த இவ்வளவு காலம் தான் இருக்க போகிறோம். நான் எப்போ மௌத்தாகுவேன்? அல்லாஹு ஆலம். பேசிட்டு இருக்கக்குள்ள இப்போ பார்க்குறோம், இப்போ சோஷியல் மீடியா வந்ததுனால சில ஹத்தீபுகள் மிம்பரில் பேசி கொண்டிருக்கும் போது அப்படியே மௌத்தாகி விழுறார். இப்படி ப்ரோக்ராமில் பேசி கொண்டிருந்தவர் பேசி கொண்டிருக்கும் போதே மௌத்தாகிறார். நீங்கள் இப்போ மௌத்தாகுவீங்க? அல்லாஹு ஆலம். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது, உங்களோட பொருளாதாரம் என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ணாது. பொருளாதாரம் ஓடி இப்போ உங்களுக்கு நிறைய மாஷா அல்லாஹ் 25,000 ரியால் 30,000 ரியால் அல்லது சொந்த கம்பெனி, நல்ல காசு, நல்ல பணம். எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க? இல்லை, டைம் முடிஞ்சா முடிஞ்சு. நம்முடைய ரிஸ்க் முடிஞ்சா முடிஞ்சு. சுப்ஹானல்லாஹ். இந்த பின்னணியை புரியாததனால் இந்த பொருளாதாரத்தில் நம்ம விடக்கூடிய ஒரு பெரிய பாவம் தான் இந்த உலோபித்தனமாகும். காசு இருக்கு, இல்லாதவர் பரவாயில்லை. இருக்கிறவரை நீங்க பாருங்க. உலோபித்தனம் என்று சொன்னால் என்ன மீனிங் என்றால், எந்த விஷயங்களுக்கு செலவு செய்வது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு செலவு செய்யாமல் பணத்தை நாளைக்கு தேவை, பிறகு தேவை, பிள்ளைகளுக்கு தேவை என்று வைத்துக்கொண்டே இருப்பதுதான் உலோபித்தனம். அதே போல அதாவது நன்மை தரும் வழிகளில் அதை பயன்படுத்தாமல் சேவ் பண்ணி வச்சுக்கொள்றது. ஒன்று கடமை, வாஜிபான செலவுகள் இருக்கு. வாஜிபான ஃபர்தான செலவுகள் செய்யறதும் இல்லை. சுன்னத்தான நன்மை தரக்கூடிய வழிகளில் செலவு செய்வதும் இல்லை. அவனோட மைண்ட் செட் என்னன்னா, எனக்கு நாளைக்கு தேவை, வயதான உட்கார்ந்து சாப்பிட தேவை, தொழிலை இழந்தால் எனக்கு தேவை, என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவை. இந்த உலோபித்தனத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்களே பெரிய நோயாளிகள். இது நம்ம கற்பனையா சொல்லல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுவ உத்தாஇ அல் புகுல். சுப்ஹானல்லாஹ். நோய்கள்ல மிக மோசமான நோய் உலோபித்தனம் என்று சொன்னார்கள். உலோபிகள் ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. நிறைய காசு இருக்கும், லிக்யூடா இருக்கும், அது மாதிரி அக்கௌண்ட்ல இருக்கும், ப்ராப்பர்ட்டியா இருக்கும், நகைகளாக இருக்கும் கையில். ஆனால் அவர்களிடத்தில் ஹாப்பினஸ் என்ற ஒன்று இருக்காது. எப்ப பாருங்க, இப்ப இருக்கு அவர்கள்ட்ட நிறைய. அவர்களுடைய மைண்ட் செட் என்னன்னா, நாளைக்கு தேவை, இன்றைக்கு செலவு செய்யவே மாட்டார்கள். இந்த உலகத்தில் சில உலோபிகளை நாம் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். எப்படியான உலோபி என்றால், நிறைய அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவருக்கு ஒரு நோய் வருகிறது. அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு யோசிப்பார். பெரிய ஒரு நோய், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காசிரிக்கு நிறைய. ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போக மாட்டார். நல்ல டாக்டரிடம் போக வேண்டும் என்றால் என்ன யோசிக்கிறார்? ஏதாவது சதக்கா சேர்க்க முடியாதா? சிலர் கேள்வி கேட்கிறாங்க. இப்ப பொருளாதாரம் இருக்கு நிறைய, ஜக்காத்திலிருந்து இவருக்கு கொடுக்கலாமா அல்லது நான் ஜக்காத் கேட்டு எடுக்கலாமான்லாம் கேட்கிறாங்க. உண்மையிலே தனக்கு செலவு செய்யாத ஒருவன் எவ்வளவு பெரிய ஒரு கஞ்சன் அரிப்பான். அப்ப முதலாவது இந்த உலகத்தில் செலவு செய்வது என்பது நான் எனக்கு தான்.
எனக்குரிய செலவுகள் என் மீது உள்ள ஃபர்லாகும். என்னுடைய உணவு, என்னுடைய ட்ரெஸ், என்னுடைய மருத்துவம், என்னுடைய அக்கமடேஷன், இதுக்கெல்லாம் நான் செலவு செய்ய வேண்டும். இதில் யோசிக்கவே கூடாது. இதை யோசிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் வாழவே முடியாது. சுப்ஹானல்லாஹ், இதனால சொன்னாங்க இது ஒரு பெரிய நோய். சைக்காலஜிலையும் சொல்கிறார்கள், உளவியல்லையும். உலோபிகள், கஞ்சத்தனத்தோடு இருக்கிறவர்கள், மிகப்பெரிய அந்த பயாலஜிக்கல் மெடிசின் தேவையில்லாட்டியும் கூட இவர்கள் உளவியல் ரீதியான மிக மோசமான நோயாளிகள். சுப்ஹானல்லாஹ். ஒழுங்கா ட்ரெஸ் வாங்க மாட்டார். பாருங்க, சில நல்ல நம்முடைய பார்வையில் தெரியும் மசதி அல்லாஹ் நிறைய கொடுத்திருப்பான். ஆனால் ட்ரெஸ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிஸ்கின் லெவலில் ட்ரெஸ் பண்ணுவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க சிம்பிள்னஸ். அது சிம்பிள்னஸ் இல்லை. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் உனக்கு தர நியமத்துகளை நீ வெளிப்படுத்து. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யரா அஸர நிஅமத்திஹி அலா அப்தி அவ் கமா கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்தை அவனில் அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான். அப்போ அல்லாஹு தஆலா நமக்கு தரும்போது அதை நம்ம பயன்படுத்த வேண்டும். நமக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு யோசிக்கிறவன் எப்படி இருப்பான்? நம்மகிட்ட பொருளாதாரம் இல்லை, நம்மளோட வருமானம் ஒரு 100 ரூபா 50 ரூபா, அதுக்கேற்ற ட்ரெஸ் ஓகே அல்ஹம்துலில்லாஹ், உனக்கு கோடிக்கணக்கில் இருக்கு. ஆனால் ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா எவ்வளோ பெரிய கஞ்சனா இருப்பாய் நீ. உனக்கு மெடிசின் வாங்க உனக்கு விருப்பம் இல்லை, உனக்கு ட்ரெஸ் வாங்க உனக்கு விருப்பம் இல்லை. உணவு, சுப்ஹானல்லாஹ், உணவும் அவன் கடைசி வரையும் சாப்பிட்றதில்லை. நல்லா சாப்பிடக்கூடிய காலத்திலையும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக மாட்டான். கேட்டால் அவனுக்கிட்ட இந்த தத்துவங்கள் இருக்கும், அது நோயை போய் அங்கேயே தேடணும். அதனால் வீட்டில் சாப்பிட்றேன். வீட்டில் பார்த்த எப்போ பார்த்தாலும் பருப்பும் ரைஸும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல முழு ஆடு சாப்பிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட 2 பேர் 3 பேரும் போய் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா எல்லாரும் போய் ஒரு வீட்டில் தனி ஒரு ஆட்டை சாப்பிட்டு வந்தாங்களா இல்லையா? இருக்கும்போது அனுபவிப்பது ஹலாலா. இஸ்ராப் செய்யக்கூடாது, தப்தீர் பண்ணக்கூடாது. இஸ்ராஃப்னா என்ன? வீண்விரயம். தப்தீர் என்றாலும் வீண்விரயம். இஸ்ராஃப் என்றாலும் வீண்விரயம். தப்தீர் என்று சொன்னால் தப்தீர் ரெண்டும் குர்ஆனில் சொல்லப்பட்டுச்சு. என்னது? குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. உண்ணுங்கள், குடியுங்கள், வீண்விரயம் செய்யாதீர்கள். வலா துபத்திர் தப்தீரா இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். வீண்விரயம் செய்யாதீர்கள், வீண்விரயம் செய்வோர் ஷைத்தானின் தோழர்கள். அப்போ இஸ்ராஃபுக்கும் தப்தீருக்கும் என்ன வித்தியாசம்? இஸ்ராஃப் என்று சொன்னால் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் செலவு செய்வது, அதில் அளவுக்கு மீறி செலவு செய்வது. இப்போ ஒரு பொஃபே சாப்பாட்டு சிஸ்டத்துக்கு போகிறோம். நமக்கு ஒரு குவான்டிட்டி தெரியும், நமக்கு இவ்வளோ தான் சாப்பிடணும். ஆனால் வச்சிருக்கிறான் எல்லாத்தையும். இப்போ அதில் எடுக்கிறது இதில் எடுக்கிறது, குவிச்சிட்டு வந்து கடைசியில் சாப்பிட முடியாமல் அப்படியே கொட்டிட்டு வர. இது என்னது? இஸ்ராஃப். என்னால் ஹலால், அது நம்முடைய வயிற்றுக்கு சாப்பிடுவது ஹலால். ஆனால் அதில் வயிற்றுக்கு தேவையை விட அதிகமாக கொண்டு வந்து கொட்டுறோம். இதுதான் இஸ்ராஃப், இதுவும் ஹராம். அதே நேரத்தில் தப்தீர் என்று சொன்னால் அல்லாஹ் அனுமதிக்காத வழிகளில் செலவு செய்வது, இது தப்தீர். அதுலேயும் எக்ஸ்ட்ரீமாக போகிறது. இப்போ உதாரணமாக பிள்ளையோட பர்த்டே, பிறந்த நாள், அதுக்கு செலவு செய்கிறது தப்தீர். அப்போ நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிற நியமத்துகளை நம்ம அனுபவிக்க வேண்டும். அதில் இஸ்ராஃபும் பண்ணக்கூடாது, தப்தீரும் பண்ணக்கூடாது. ஆனால் இவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறது? அது இஸ்ராஃப். வீட்டில் பிள்ளைகளுக்கு மட்டன் இல்லை, ஒழுங்காக இப்போ அது ஒழுங்கான சாப்பாடு ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூட்டு போகிறல்ல,
நான் சொல்ல, நீங்கள் உடனே உங்களோட மைண்ட் செட்டில் எல்லாம் தெரிஞ்ச பெரிய பெரிய பிஸ்னஸ் நடத்துகிறாக்கள் அப்படின்றது மட்டும் வந்து விடக்கூடாது. எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறேன். ஜக்காத்தை பற்றி பேசினால் ஊருக்குள்ளே கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பெரிய பிஸ்னஸ், அவங்க தானே ஜக்காத்து. ஆனால் தங்களை மிஸ்கீன் என்று நினைத்து கொண்டிருக்கிற நிறைய பேர் ஜக்காத் கொடுக்க வேண்டியவர்கள். ஜக்காத் கொடுக்கறதுக்கு பெரிய வாகனம் இருக்கணுமா, பெரிய பிஸ்னஸ் இருக்கணுமா வீட்டில்? இல்லை. ஜக்காத் கொடுக்கறதுக்கு எது தேவை? எது தேவை? நிசா போதும். நம்மகிட்ட இருக்கிற பொருளாதாரம் ஜக்காத்துக்குரிய நிசாபை அடைந்தால் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அது போலதான் நான் இப்ப பேசிக்கொண்டிருக்கும் போது வீண்வேலை, இந்த கஞ்சத்தனம், உலோபித்தனம் என்று பேசும்போது உடனே மைண்டுக்குள்ள யாரை கொண்டு வந்துடுவோம்? ஒரு சர்டன் பீப்புளை, இவங்க தான் அந்த கஞ்சர்கள், உலோபிகள் அப்படின்னு நம்மளோட மனசுக்குள்ள கொண்டு. அப்படி அல்ல. ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா தந்திருக்கிற பொருளாதாரத்தில் அவருடைய சக்திக்குட்பட்டவரை அவர் தர்மம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவருக்கு செலவு செய்ய வேண்டும், அவருடைய பெற்றோருக்கு செலவு செய்ய வேண்டும், அவருடைய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு அவர் செலவு செய்ய வேண்டும், அவருடைய இரத்த உறவுகளுக்கு செலவு செய்ய வேண்டும், அண்டை வீட்டாருக்கு செலவு செய்ய வேண்டும். சிம்பிளா எடுக்காதீங்க இந்த உலோபித்தனத்தை. நிறைய பேர் உலோபிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அவங்களுடைய கன்செப்ட் என்னன்னு கேட்டால், நாளைக்கு தேவை, பிள்ளைகளுக்கு தேவை. சுப்ஹானல்லாஹ், உங்களோட புள்ள நீங்க பெத்த புள்ளதான், படைச்ச புள்ள இல்ல. பெத்த உங்களுக்கே உங்களோட பிள்ளைகளை இவ்வளவு அக்கறை என்றால், படைத்தவனுக்கு அக்கறை இல்லாம விடுமா? உங்களோட பேரண்ட்ஸ் என்னத்தை விட்டுட்டு போனாங்க? உங்களுக்கு பொருளாதாரம் இருக்கா இல்லையா? உங்களோட பிள்ளைன்னு சொல்லி சொல்லி ஜக்காத்து கொடுக்காம, ஹஜ்ஜிக்கு போகாம, தர்மம் பிள்ளைகளுக்கு கேட்ட பிள்ளைகளுக்கு கடைசியில் நீங்க பிள்ளைகளை வளர்ப்பீங்க, பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஃபெயிலியர் ஆயிருவீங்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா தந்திருக்கிற இந்த பொருளாதாரம், அதை தாராளமாக ஹலாலான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். தாராளமாக ஹலாலான முறையில் பயன்படுத்த முடியாத மனநிலைக்கு பேர் என்ன? என்னது? உலோபித்தனம், கஞ்சத்தனம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَمَنْ يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. யார் கஞ்சத்தனத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர்தான் வெற்றியாளர், அவர்தான் சக்சஸ்ஃபுல். கஞ்சத்தனத்திலிருந்து என்னை நான் பாதுகாக்க வேண்டும். இன்னும் ஒரு டீம் இருக்கிறாங்க, யார் தெரியுமா? அல்லதீன யப்ஹலூன் வயமுரூன الناس بالبخل. நஊது பில்லாஹ். அவர்கள் கஞ்சர்கள், மற்றவர்களுக்கும் கஞ்சத்தனத்தை வலியுறுத்துவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளை சரியா பயன்படுத்த மாட்டார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், காஃபிர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவதில்லை. அப்படின்னு என்ன மீனிங்? இந்த தன்மை கஞ்சத்தனத்தோடு இருப்பதும் கஞ்சத்தனத்தை வலியுறுத்துவதும் யார வேலை? காஃபிர்களுடைய வேலை. முஸ்லிம்கிட்ட அது இருக்கக்கூடாது. فويل أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين. மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவனுக்குரிய அடையாளங்கள் என்னது? அனாதை குழந்தைகளை துரத்துவான், அவர்களோடு அன்பாக நடக்க மாட்டான். அது தன் குடும்பத்தில் உள்ள அனாதை குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது தூரத்து அனாதை குழந்தைகளாக இருந்தாலும் சரி. காரணம் என்ன? கஞ்சத்தனம் தானே. அனாத குழந்தைகளுக்கு கொடுக்கிறது என்பது ஒரு பெரிய விஷயம், பெரிய ஒரு இபாதத். குர்ஆன்ல நிறைய இடங்களில் வலியுறுத்தப்பட்டு, அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹக்கதா.
நானும் அனாதை குழந்தைகளை பராமரிப்பவர்களும் சுவர்க்கத்தில் இப்படி க்ளோஸாக இருப்போம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாட்டில் சவுதி அரேபியாவில் சரி, அதுபோல குவைத் போன்ற இந்த முஸ்லீம் நாடுகளில் நம்ம பார்க்குறோம், இருக்கிற மக்கள் நிறைய பேர் இதுக்கு போட்டி போடுறாங்க. யார் என்று அந்த குழந்தையை அவர்கள் பார்க்கவில்லை. இந்தியாவில் உள்ள குழந்தைகள், தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகள், ஸ்ரீலங்காவில் உள்ள குழந்தைகள், பங்களாதேஷில் உள்ள குழந்தைகள், எத்தியோப்பியாவில் உள்ள குழந்தைகள், யாருன்னு தெரியும். அவங்க ஸ்பான்சர் பண்ணி மாதம் காசு அனுப்புகிறாங்க நிறைய பேர். நம்முட நிலைமை என்னென்றால், நம்முடைய ஃபேமிலியில், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அநாத குழந்தைகளுக்கு காசு கொடுக்கறதுக்கு வைஃப் விட மாட்டான். சுப்ஹானல்லாஹ். சில நேரம் வைஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்தா ஹஸ்பண்ட் தடையா இருப்பார். அது எதுக்கு நீ கொடுக்கணும்? ரீசன் என்ன காட்ட தெரியுமா? அந்த உம்மா சரியில்லை, அவர் உயிரோடு இருக்கும் போது என்ன பண்ணினார் என்று தெரியாத உனக்கு? உம்மா சரியில்லை, அவர் எப்படி இருந்தா, நமக்கு என்ன பிரச்சனை? அது நமக்கு தேவை அந்த குழந்தை. இப்போ கிட்டத்தட்ட 14 வயதை அடையும் வரைக்கும் ஒரு குழந்தை தந்தை இழந்து நின்றால் அது அனாதை குழந்தை. சுமார் அறிஞர்களுடைய இமாம்களுடைய கருத்துப்படி கிட்டத்தட்ட 14 வயசு. அந்த வயசுக்கு உட்பட்ட நிலையில் இருக்கிற குழந்தைகள் யாராவது தந்தையை இழந்து விட்டால் அந்த குழந்தை யாரு? யத்தீம். இதுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வருவதில்லை. நான் இப்போ சவுதியில் உள்ள இந்த தனவந்தர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனாதை குழந்தைக்கு காசு கொடுக்குறாங்க, ஸ்ரீலங்காவில் உள்ள அனாதை குழந்தைக்கு காசு கொடுக்குறாங்க. எந்த அடிப்படையில்? மந்த்லி பேசிஸ். மாதம் அவர்களுடைய காசு போயிட்டே இருக்கு. நம்ம அப்படி கொடுங்கன்னு சொல்லல. உங்களுடைய ஃபேமிலியில் உள்ள அனாதை குழந்தைகள் எத்தனை பேர் செய்கிறோம்? எத்தனை பேர் ட்ரெஸ் வாங்கி அனுப்புறோம் பிறநாளைக்கு? ஃபேமிலிக்குள்ள உள்ள சிலர் பிளட் ரிலேஷன்ஸ்ல இரத்த உறவில் உள்ள பிள்ளைகளை கூட கண்டுக்கிறாள். என்ன காசு? எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், பேராசை. என்ன பண்ண போகுது இந்த பணம் உனக்கு? நம்ம காட்சிகளை பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் கடைசியில் ஒன்றும் இல்லை. அவர்களுடைய சொத்து அரச சொத்தா மாறுது. அனுபவிக்கிறதுக்கு ஆழகும் இல்லை, சேர்த்து வச்சு. அல்லது வேறு யாரோ அனுபவிச்சுட்டு போகிறாங்க. நம்முடைய கபருக்கு தேடவும் இல்லை, நம்முடைய மஹ்ஷருக்கு தேடவும் இல்லை, நம்முடைய மீசான கதிக்க செய்யக்கூடியதாக அதை பயன்படுத்தவும் இல்லை, ரெடியும் இல்லை. அல்லதீன யப்ஹலூன் வயமுரூன அன்னாஸ பில் புக்ல். கஞ்சர்களாக இருக்கிறார்கள், மச்சாக்களுக்கும் கஞ்சத்தனத்தை வலியுறுத்துகிறார்கள். இது யாருடைய பண்பு? மோமின்களுடைய பண்பு இல்லை. யாரது? காஃபிர்களுடைய பண்பு. பொருளாதாரத்தை ஈமான் கொள்ள வேண்டாம் சகோதர சகோதரிகளே. பொய் அது. வெறும் பேப்பர், வெறும் கோல்டு. ஒன்றும் பண்ணல. சாப்பிடலுமா? சில நேரங்களில் சில இன்சிடென்ட்ஸ் நமக்கு வரும். நான் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பயணம் போய் கொண்டிருக்கிறேன். ஸ்ரீலங்காவில் 5000 ரூபாய் தாள் நோட், 5000 ரூபாய் என்னிடம் இருக்கு. தண்ணி தேவைப்பட்டுட்டு ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் வரும்போது இடையில தண்ணி தேவைப்பட்டுச்சு. 5000 ரூபாய் கொடுத்து தண்ணி கேட்டேன். தண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டான். ஏன்? சேஞ்ச் இல்லை. 5000 ரூபாய் மட்டும் இல்லை, இன்னுமே நிறைய இருந்துச்சு என்கிட்ட பணம். ஆனால் என்னுடைய தாகத்தை தீர்க்க அந்த அவ்வளவு பணத்தாலும் முடியலை. பணம் இருந்தா என்ன கொம்பா? பணம் இருந்தா மலக்குள் மௌத் வரமாட்டாரா? பணம் இருந்தா டைரக்டா சுவர்க்கமா? பணம் தேவை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது ولا تؤتوا السفهاء أموالكم التي جعل الله لكم قياما. உங்களுக்கு கியாமாக ஆக்கப்பட்ட, கியாமண்டா பேசிக் லைஃபுக்குரிய அடிப்படை. வாழ்றதுக்கு பணம் தேவை. ஆனால் பணம் கடவுளா? உங்களுக்கு தெரியும், சில
நாஸ்திக கொள்கை உள்ளவங்கள்ட்ட பணம் தான் கடவுள் என்று பாட்டை படித்து தான் இருக்கிறான், காசை தான் கடவுள் என்று சொல்லி. என்ன அது ஒரு கொள்கை தான். அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் இந்த கொள்கையோடு வாழுவார்கள் என்று. அதனால என்ன சொன்னார்கள்? தஈஸ அப்துத் தீனார் தஈஸ அப்துத் திர்ஹம். தீனாரை கடவுளாக ஏற்று தீனாருக்கு அடிமையாக இருப்பவன் அழிந்து விடுவான். தீனார் என்றா தங்க காசு. அந்த காலத்தில் இருந்த காசுடைய நிலைகள் ரெண்டு தான், தீனார் திர்ஹம். தீனார் என்றா தங்க காசு, திர்ஹம் என்றா வெள்ளி காசு. தீனாரை கடவுளாக ஏற்று தீனாருக்கு அப்தாக இருந்தவன் நாசமாகி விட்டான். திர்ஹமை கடவுளாக ஏற்று திர்ஹமுக்கு அப்தாக இருந்தவன் நாசமாகி விட்டான் அல்லது நாசமாகட்டும், சாபமாகும். இந்த ருப்பீஸையும் ரியாலையும் டாலரையும் கடவுளாக தேவையில்லை, வரும் போகும். நம்ம சொன்ன மாதிரி சில நேரங்களில் கை நிறைய காசு ஒன்றும் பண்ண முடியாது. சில கதைகள் எல்லாம் படிக்கிறேன். நம்ம பில் கேட்ஸில் ஒரு கதை ஒன்று வாசித்த ஞாபகம் எனக்கு, ஒரு நியூஸ் பேப்பர் கதை ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஒரு கட்டத்தில் நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை. அப்போ அந்த பையன் கொடுத்துட்டு போய்தான் ஃப்ரீயா. அவர் சொல்ற அந்த டைமில் அவன் தான் பணக்காரன். அல்லாஹ் நாடினா ஒரு செகண்ட் எல்லாம் போயிடும். அண்மையில் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சோகமில்லாமல் கேன்சர் நோய்க்கு உள்ளாக்கப்பட்டு, அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க எல்லாரும், இல்லை கேட்டிருப்பீங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அவர் சொல்கிறார், இந்த ஹாஸ்பிட்டலை வாங்கி இதுக்கு மேல் இதை போல எத்தனையோ ஹாஸ்பிட்டலை வாங்குற அளவுக்கு எனக்கு பணம் இருக்கு. ஆனால் என்னுடைய நிலைமை என்னென்னா, இவங்க தாரத்தை மட்டும்தான் என்னால் சாப்பிட முடியும், இவங்க சொல்றதை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். இதை புரிகிறது ரொம்ப கஷ்டம், லேசான விஷயம் அல்ல. ஆனால் புரிஞ்ச பெரிய ரிலாக்ஸேஷன். இந்த உலோபித்தனம் கஞ்சத்தனம் நம்ம விட்டு போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஜெனரஸான ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தர்மத்தை, ஸ்பெஷலாக ரமலானில் கொடுக்குற தர்மத்தை பற்றி என்ன ஹதீஸ் வருது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படி இருப்பாங்களாம் தர்மம் செய்யறதுல? புயல் காற்றை விட ஸ்பீடாக இருப்பாங்க. என்ன மீனிங்? கையில் தங்காது, வர வர கொடுத்துட்டே இருப்பாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம சும்மா ஹதீஸா அப்படி கேட்டுட்டு போறது தானே. இது இன்னைக்கு லைஃபுக்கு எங்க தேவைன்றதை நம்ம எடுக்கிறல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்பவும் அப்படித்தான். அவங்க ஏழையாக இருக்கல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். நிறைய பேர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஏழைன்னு சொல்றது. ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனன் வ அமித்னி மிஸ்கீனான் வஹ்ஷுர்னி மஅல் மசாக்கீன். யா அல்லாஹ், என்னை ஏழையாக வாழவை, ஏழையாக மரணிக்க செய், ஏழைகளோடு என்னை எழுப்பு. இந்த ஹதீஸ் லைஃப். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட கேட்ட துஆக்கள்ல மிக முக்கியமான ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ர். ஃபக்ர்னா என்ன? ஏழ்மை, வறுமையிலிருந்து என்னை பாதுகாத்து விடுவாய் என்ற துஆ கேட்டாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருந்துச்சு. ரைட். அதுபோல் சில ரிவாயத்துகளை நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆட்டுப்பட்டி இருந்துருக்கு, ஒரு ஆட்டு பண்ணை. ஆனால் என்னென்றால் அவங்க நிறைய தர்மம் செய்வாங்க, ஒய்ஃப்ஸும் நிறைய தர்மம் செய்வாங்க. கஞ்சத்தனம் இருக்கல. உங்களுக்கு தெரியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு சம்பவம். ஒரு நாள் ஒரு பெண் 2 குழந்தைகளோடு, 2 பெண் பிள்ளைகளோடு அவங்களோட வீட்டுக்கு வந்து பசி, சாப்பிட ஒன்றும் இல்லை, ஏதாவது கொடுங்கண்டா ஆயிஷா நாய் தடுமாறுறாங்க, ஏதாவது கொடுக்கணுமெண்டு. வீட்டை என்ன இருந்துச்சு? எத்தனை பேரிச்சம்பழம்? 2 பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு. 2 கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் ஜெனரசிட்டி. 2 கொடுத்தால் அந்த தாயுடைய ஜெனரசிட்டியை பாருங்க. அவக்கும் பசி, 1 எடுத்து 2 ஆக்கி 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்தாங்க.
அவட நீயத் தெரிந்திருக்கும் ஒன்றை நம்ம சாப்பிடலாம். ஆனால் பிள்ளைகள் இரண்டையும் சாப்பிட்டு முடிச்ச உடனே தாயை பார்க்குறாங்க. இரண்டாவதையும் இரண்டாவது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆளை கொண்ட கொடுத்திருக்கலாம். ரைட், வீட்டில் இருந்ததே 2 தான். ஆயிஷனாயிரம் வீட்டில் அதை தூக்கி கொடு. இந்த ஜெனரசிட்டி வரணும். ஒரு பிச்சைக்காரர் என்று நம்ம சொல்கிற இந்த பெக்கர் வீட்டை அம்மா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்குற மனநிலை தான் இஸ்லாம் இந்த கஞ்சத்தனம் என்றதை உடைக்கிறதுக்கு சொல்கிற மனநிலை. அவ கூப்பிட்டு உட்கார வச்சு ரெஸ்பெக்ட் பண்ணி, அவனும் மனிதன் தானே, உட்கார வச்சு நம்மளோட வீட்டில் இருக்கிறதுல நல்ல தவணை கொடுத்து அதுக்கு ரெடி இல்லை. சில கொஞ்சம் நல்ல வசதியானவங்க இருக்காங்க, நல்ல ஹைஃபை லைஃப், ராயல் லைஃப். அவங்க வீட்டுக்கு பிச்சைக்காராக்களை உள்ள வரவே விட மாட்டாங்க. ஏழைகள் வர ரிலேட்டிவ்ஸ், அவங்களுடைய சொந்தக்காரர்கள் அசிங்கமான தோற்றத்தோடு இருந்தால், வசதி இல்லாமல் அழுக்கான துணி, ஒரு ஸ்மார்ட் லுக் இல்லாத நிலையில் இருந்து அவங்கள வீட்டில் எடுக்கிறதுக்கு அருவருப்பாகுவாங்க. சில நேரம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஜெனரஸாக இருப்பார், கூப்பிட்டுருவார் உள்ள, வைஃப் வர மாட்டாங்க பேசுறதுக்கு, டீ ஊற்றி கொடுக்க மாட்டாங்க. இதான் உலோபித்தோணும், இதான் கஞ்சத்தனம். நீ யார்? அல்லாஹ் நாடி இருந்தால் மாறி யோசித்துப்பார். உன்னை கை நீட்ட வைத்திருந்தால், உன்னை பிச்சை எடுக்க வைத்திருந்தால் அல்லாஹ்க்கு முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும். அல்லாஹுக்கு ஃபஆலுல் லிமா யுரீத், விரும்பியதை கடுமையாக செய்யக்கூடியவன். யஃஅலு மா யஷா, அவன் நாடியதை செய்பவன். பண்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கஞ்சத்தனம் ஒரு நோய் என்பதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புக்ல். ஜுபுன் என்றால் கோழைத்தனம். ஒரு முஸ்லிம் எப்பவும் போல்டாக இருக்க வேண்டும், கோழையாக முஸ்லிம் இருக்கக்கூடாது. 2வது எண்ணத்தில் கேட்குறான், புகுல் என்ன? அதான் பேசிட்டு இருக்கிறோம். கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். நமக்கு துவா கேட்க பயமா இருக்கு, பணம் இங்கே போயிடும், அதில் கஞ்சத்தனம். சுப்ஹானல்லாஹ். என்னிடம் இருந்து இப்போ நமக்கு என்ன எனக்கு ரியலைஸ் பண்ணலும், உங்களுக்கு உங்களை ரியலைஸ் பண்ணலும். நான் பஹீலா அல்லது நான் சஹியா? சஹி என்று சொன்னால் ஜெனரசிட்டி உள்ளவர், ஜெனரஸ். நான் கஞ்சனா, உலோபியா, தாராள மனம் கொண்டவனா? எனக்கு என்ன தெரியும் தானே, உங்களுக்கு உங்களை தெரியுமா இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அல்ஹம்துலில்லாஹ், ஜெனரசிட்டி இருக்குமா இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் இன்னும் கொடு, நான் இன்னும் கொடுக்கணும். அதில் ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்தவங்களுக்கு தெரியும். இவன் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இந்த கொடுக்கறதுல உள்ள சுகம் தெரிந்தால் சண்டை போடுவான் கொடுக்கறதுக்கு. அதை சஹாபாக்கள் செய்தார்கள். இப்போ நம்ம அடிக்கடி சொல்லுகிற ஒரு சம்பவம் தான் தபூக்குக்காக வேண்டி நடத்தின கலெக்ஷன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தபூக்கு போகிறதுக்காக ஒரு கலெக்ஷன் பண்ணுறாங்க. கலெக்ஷன் பண்ணினால் ஒவ்வொருவரும் அவருடைய கெப்பாசிட்டிக்கு தர்மம் செய்தார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் 3 பேரும் அப்படி வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 3 பேர்ட்டையும் கேட்குறாங்க. வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உறவுக்காரர்கள் வேற, அதே நேரத்தில் உறவுண்டா 3 பேரும் கடும் க்ளோஸான உறவு. என்ன? அபூபக்கர் மாமனார், உமர் மாமனார், உஸ்மான் மருமகன். அப்போ கேட்குறாங்க, அபூபக்கரே நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு உஸ்மான்ல இருந்து ஆரம்பித்தாங்க. உஸ்மான் என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். உஸ்மான் மாஷா அல்லா தபாரக்கல்லா, அந்த யுத்தத்திற்கு அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பிஸ்னஸ்மேன். அப்போ அவர் அந்த காலத்து பிஸ்னஸ் என்ன? எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸில் அவர் ஈடுபட்டவர். சும்மா 1-2 வாகனம் இல்லை, அவரோட வாகனங்களே கியூவில் வரும்.
ஒட்டகங்கள். அப்போ அவர் அந்த ஒரு பிஸ்னஸ் வந்து கொண்டிருக்கு, பொருட்கள் எல்லாம் ஷாமில் இருந்து அவ்வளவு பொருட்களையும் இந்த யுத்தத்துக்காக அவர் தர்மம் செய்தார். அடுத்தது 10,000 தங்க காசுகள் கொடுத்தார். ஒரு ரிவாயத்தில், இன்னொரு ரிவாயத்தில் 1000 தங்க காசுகள், தீனார். அப்போ அவர் அதை சொல்றார், யார் சொல்ல, நான் இது பண்ணினேன். உமர்கிட்ட கேட்டாங்க, நீங்க என்ன பண்ணீங்க? நான் என்னுடைய ப்ராப்பர்ட்டியில் ஹாஃபை கொடுத்துட்டேன், 50%. அபூபக்கர்கிட்ட கேட்டாங்க, நீ என்ன பண்ணினாய்? அபூபக்கர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் வைத்து விட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துட்டு இருந்தார். சுப்ஹானல்லாஹ். இப்போ உமர் சொன்னார், இந்த டைமில் எனக்கு ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு, எப்படின்னா உங்களை பீட் பண்ணணும், உங்களை விட கூட கொடுக்கணும்ன்றது தான் 50% கொண்டாந்து கொடுத்தேன். ஆனால் நன்மையான விஷயங்களை உங்களை மிஞ்சவே முடியாது. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இந்த பொருளாதாரம் அல்லாஹ்வுடையது. அடுத்தது அல்லாஹ் எப்படி ப்ராமிஸ் பண்றான்னு பாருங்க. மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பா அம்பதத் 7 சனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் 100 ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு மட்டுமில்லை, நம்ம நீயத்தை வச்சு கொண்டு ஒரு பெகருக்கு கொடுக்கறதும், ஒரு பிச்சைக்காராளுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கறதும் அல்லாஹ்வுடைய பாதையில். எந்த அல்லாஹ்வுக்காகத்தானே கொடுக்குறோம், ரைட்? ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு உதாரணம் எப்படின்னா, ஒரு வித்தை போல. வித்துண்டா தெரியும் தானே, ஒரு நெல்மணியோ ஒரு ஏதோ, அந்த வித்து நீங்கள் போட்டால் அது முளைத்து வந்து 7 கதிர்களை விடுகிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள். போட்டது எவ்வளவு? ஒரு வித்து. உற்பத்தி எவ்வளவு? 700. ரைட்? இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னால் வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடினா இன்னும் பன்மடங்காக்கி கொடுப்பார். இதுதான் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதற்கு உதாரணம். நீங்கள் ஒரு ரியால் செலவு செய்தால் உங்களுக்கு அது 700 ஆகும், சில நேரம் 7000 ஆகும், 7 லட்சம் ஆகும், 7 கோடியாகும், 7 பில்லியன் ஆகும், 7 ட்ரில்லியன் ஆகும், அதுக்கு மேலேயும் வரும். நம்பிக்கை முக்கியம். அப்ப இந்த நம்பிக்கையோடு இருந்தால் நம்ம ஒரு காலமும் கஞ்சர்களாக இருக்கவே மாட்டோம். அந்த கஞ்சத்தனம் நம்ம விட்டு போய்விடும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை, எனக்கிட்ட அல்லாஹ் தாரது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்தா என்கிட்ட தாரான். ஸ்பெஷலாக என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பெற்றோருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய பிளட் ரிலேஷன்ஸுக்கு, என்னுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு, என்னுடைய நேபர்ஸுக்கு, இந்த கண்ணுக்கு படக்கூடிய ஏழைகளுக்கு, என்னுடைய கண்ணுக்கு படக்கூடிய அனாதை குழந்தைகளுக்கு, என்னுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய மஸ்ஜிதுக்கு, மதரசாவுக்கு, தாவா சென்டருக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்தா என்கிட்ட தாரான். நான் என்ன செய்ய வேண்டும்? அதை உரியவர்களும். எனக்கு லொஸ்ட் ஆகிவிடும், நாளைக்கு கையை நீட்டி அலைய நினைக்காதீங்க. நீங்கள் அல்லாஹ்வின் மீது பிழையான புரிதலை உண்டாக்குகிறீர்கள், பெரிய ஆபத்தாக மாறிவிடும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொருளாதாரம் அல்லாஹுடையது. நமக்கிட்ட அல்லாஹு தாலா சிலருக்கிட்ட தருகிறான், சிலருக்கு தராமல் விடுறான். ரெண்டுமே சோதனைகள். தரக்கூடியவர்கள் ஜெனரஸாக இருக்க வேண்டும், கஞ்சர்களாக உலோபிகளாக இருந்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டது போல, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹல், கோழைத்தனத்திலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் என்னை பாதுகாத்து விடுவாயாக என்ற அந்த பிரார்த்தனையை நாம் அதிகம் அதிகம் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு அருள் பாலிப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.